பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமீன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என்னோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை. என்னோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எங்க போனாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி மனசு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். மறுபடியும் நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படிக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே பாதுகாக்கும். சோர்ந்து போகாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்ல. என்னைக்கும் நீங்க இப்படி அவமானத்திலேயே இருக்க மாட்டீங்க. என்னைக்குமே நீங்க இப்படி கண்ணீர்லயும் இருக்க மாட்டீங்க. என்னைக்குமே இந்த வேதனையிலும் இருக்க மாட்டீங்க. சீக்கிரத்துல உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். இன்றைக்கு அது துளிர்க்க ஆரம்பிக்கும். திடீரென்று ஒரு மாற்றம் உண்டாகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய மகிமை என்னை காத்துக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்க காண போறீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணும். வேதனை நாட்கள் முடிவடையட்டும், அவமானத்தின் நாட்கள் முடிவடையட்டும், இழப்பின் நாட்களும் முடிவடையட்டும். இனி சுக வாழ்வு அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அது துளிர்த்து செழித்து அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூற அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.